ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சிவப்பரிசி மாவு தான் எடுத்திருக்கிறேன். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். இதில் தான் நம்ம இப்போ புட்டு பண்ண போகிறோம். இப்போ மாவை நம்ம புட்டு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டா தண்ணி ஆட் பண்ணி புட்டு மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட புட்டு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்படி கொலக்கட்டை மாதிரி பிடிச்சோம்னா இந்த மாதிரி உதிரி உதிரியா வரணும். இதுதான் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நான் ஒரு இட்லி பாத்திரத்துல மாத்திட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்க போறேன். அவ்வளோதான், 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளோட புட்டு எவ்வளோ சாஃப்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு. புட்டு உங்களுக்கு ட்ரையா இல்லாம சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியா வரணும்னா நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணிட்டு அது திரும்ப ஒரு 1 hour கழிச்சு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணீங்கன்னா புட்டு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியா இருக்கும். இது நீங்க உங்க வீட்ல இன்னொரு டைம் புட்டு செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான், புட்டுல 2 ஏலக்காய் நான் இடிச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய்யை மெல்ட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை புட்டு நான் சூடா இருக்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
அவ்வளோதான், நம்மளோட புட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக இதை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.